بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: فيقول الله إنك لا علم لك بما أحدثوا بعدك إنهم ارتدوا على أدبارهم القهقراء. صدق النبي صلى الله عليه وسلم. رواه البخاري. நினைத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய ஹதீஸினுடைய தொடர் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில ஹவுலர் கௌசர் அப்படிங்கக்கூடிய அந்த தடாகத்திற்கு வர முடியாதவர்கள், தடுக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, சிலர்கள் அந்த இடத்துல வச்சு என்கிட்ட வர பார்ப்பாங்க, அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்பொழுது நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், ரப்பே என்னுடைய தோழர்கள் ஆயிட்டேன்னு கேட்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லா இல்ம லக பிமா அஹ்தது பஅதக, உங்களுக்கு பின்னாலே இவங்க செஞ்ச காரியங்களை நீங்க அறிந்து கொள்ள மாட்டீர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹும் இர்தது அலா அத்பாரிஹிமுல் கஹ்கரா, அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள், முர்த்ததாக போனவங்க, மதம் மாறியவர்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவான். இதுல அவர்கள் செய்த புதிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பின்னால் அவர்கள் புது விஷயங்களை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் சொல்லுவான். இந்த புதிய விஷயங்கள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பெருமக்கள் என்ன செய்யறாங்க, விளக்கங்கள் தர்றாங்க. இதுல மொத்தம் 2 வார்த்தைகள் இந்த ஹதீஸ்ல இடம்பெறுது. அவர்கள் உங்களுக்கு பின்னால் புதிய விஷயங்களை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாகவே அல்லாஹ் சொல்வதாக சொல்வார்கள். எப்படி? முர்த்ததாக போறது, மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வே இப்படி சொன்னான் என்பதாக. சோ இந்த வார்த்தை, இந்த 2ல இருந்தும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, தீன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை, தீன விடுறதும் என்னதான், புதிய மார்க்கத்தை உருவாக்குவதுதான் அதுவும். அதே மாதிரி தீனுக்குள்ள இருக்கிற விஷயங்களை விடுவதும் பிரச்சனைக்குரியதுதான், அதுவும் என்னதான், அஹ்தத், புதிதாக உருவாக்கக்கூடியதுதான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, விளக்கங்களாக சொல்லி தர்றாங்க. அதாவது மார்க்கமாக எது எதெல்லாம் நம்மளுடைய தீன்ல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதும் பிதஅத்து தான், அதெல்லாம் புதிதாக உருவாக்குவதுதான். அதே சமயத்துல மார்க்கத்துல இல்லாததையும் இருப்பதாக சொல்வதும் பிதஅத்து தான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, இதற்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த காலத்துல நிறைய விஷயங்கள் மார்க்கத்துல இருக்கு என்பதாக சொல்லப்பட்ட, குர்ஆனில் இருக்கு என்பதாக சொல்லப்பட்ட, அதே மாதிரி ஹதீஸ்களில் இருக்கு என்பதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய இல்லைன்னு இந்த காலத்துல ஒதுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது குர்ஆன் ஷரீஃப்ல. ஆனா அதை பத்தி பேசக்கூட கூடாது, அதை பத்தி நினைத்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒண்ணு. 2வது, நிஸ்பு ஷாபான், ஷாபான் மாதத்துல ஒரு முக்கியமான நடு இரவு இருக்குன்னு ஹதீஸ்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட 12 ராவிகளின் வாயிலாக வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஒரு குரூப் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்குது. குர்ஆன் ஹதீஸிலும் சரி, சூனியம் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல உண்டான ஒரு விஷயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கம் என்று சொல்லப்படல, மார்க்கத்துல எப்படி சொல்லப்படுது, சூனியத்தை பற்றி உண்டான ஒரு பார்வை, அது பெரும் பாவம் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சூனியமே கிடையாது அப்படின்னு மறுக்கக்கூடிய ஒரு குரூப் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப மார்க்கத்துல எது இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது இல்லைன்னு மறுக்கக்கூடிய, குர்ஆன் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சூனியக்காரர்களோடு சண்டையிட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜெயிச்சாங்கிறது குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. இல்ல, சூனியமே கிடையாது. அது புகாரி இமாமே ஹதீஸாக சொன்னாலும் சரி, 80 ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்களில் இடம்பெறுகிறது. அந்த 80 ஹதீஸையும் சூனியம் இல்ல அப்படின்னு தங்களுடைய கருத்துக்கு ஒப்பாக என்ன செய்யறாங்க, அந்த 80 ஹதீஸையுமே வேண்டாம் மறுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை, அப்ப எவ்வளவு பெரிய, அதாவது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக புகாரியை கூட புறந்தள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மார்க்கம் எந்த அளவுக்கு இவர்கள்ட்ட இருக்குங்கிறத நாம கவனிக்கணும். அடுத்து மௌலிது ஷரீஃப் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதாவது குர்ஆன் ஷரீஃப்ல எல்லா இடமும் நாம தேடி பார்த்தோம்னு சொன்னா, நபிமார்களுடைய பிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
மூசா நபியினுடைய பிறப்பை பத்தி பேசுறானா இல்லையா? அவங்க பிறந்தது, அவங்க தாயிட்ட நாம சொன்ன நீங்க ஒரு சின்ன ஒரு டப்பாக்குள்ள பெட்டிக்குள்ள வச்சு என்ன செய்யுங்க நைல் நதியில போடுங்கன்னு சொன்னது அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து மவுத்து சம்பந்தமான விஷயம் தீங்குங்கிற அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருந்து அங்கேயே மூத்தா போனாங்க அந்த பனு இஸ்ரவேலர்களோட சேர்ந்துங்கிற அவர்களுடைய ஹிஸ்டரி முழுவதும் குர்ஆன் ஷரீஃப்ல எல்லா இடமும் சொல்லப்படுது. அந்த நபியை மட்டுமல்ல, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிடலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிடலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிடலாம். இவர்களுடைய அனைவர்களுடைய பிறப்புகளை பற்றி குர்ஆன் ஷரீஃப் குறிப்பாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி பேசுறதெல்லாம் சொல்லிட்டு அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசுறது மட்டுமல்ல, இந்த மாதிரி நபிமார்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். சூரா அன்பியான்னு ஒரு சூறாவே இருக்கு. அந்த சூறாவின் முழுவதும் அல்லாஹ் எப்படி சொல்லுவானா, நீங்க நினைத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பாருங்க, அவங்களுடைய மகன் இஸ்மாயில நினைச்சு பாருங்க, அவர்களுடைய மகன் இஸ்ஹாக்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நபிமார்களை பற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டு பெயர் சொல்லி நினைத்து பாருங்கள்னு சொல்றான். அப்ப நபிமார்களை பற்றி நாம நினைச்சு பார்க்கக்கூடிய மௌலது அப்படிங்கிறத நாம சொன்னோம்னு சொன்னா இதை பிதஅத்துன்னு சொல்றான். 20 ரக்காத்து தராவீஹ் தொழுகைன்னு இருக்கு. இந்த தராவீஹ் தொழுகை எடுத்துக்கிட்டா கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை பாங்கு சொல்றது, அதாவது ஜும்மாவுக்குன்னு சொல்லி சஹாபியாக இருக்கக்கூடிய பெரிய சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு 2 பாங்கு சொல்லணும்னு சொல்லி. ஆனா அந்த 2 பாங்கு உஸ்மான் யாரு எங்களுக்கு ஷரியத்தை கொண்டு வந்து தர்றதுக்குன்னு கேட்கிறான். ஏன்னா பக்கத்து வீட்டு உஸ்மானை பத்தி பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எடுத்த தனி முடிவு கிடையாது. அதே மாதிரி 20 ரக்காத்து தொழுகை அப்படிங்கிறதும் அவர்களுடைய தனி முடிவு கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தனி முடிவு கிடையாது. அந்த காலத்துல கரண்ட்ல இருந்து எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வச்சு ஏகோபித்த முடிவாக எல்லா சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட முடிவு அது. ஆனா அப்படிப்பட்ட முடிவை சாதாரணமாக தூக்கி எறியக்கூடியவர்களை இன்றைய காலத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜியாரத்தை செய்யக்கூடாது, பிதஅத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா, தர்காக்கள்ல அனாச்சாரங்கள் நடக்கு அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லுவாங்க. தர்கால அனாச்சாரம் நடக்குங்கிறக்காண்டி ஜியாரத்தே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்றதுக்கு இவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை நாம வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப மார்க்கத்துல இருக்கிறத இல்ல அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா அது பிதஅத்துங்கிறத விளங்கிக்கிடணும். அனாச்சாரத்திற்காக ஜியாரத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா தொழுகையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அதான் அருவருப்பான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியது தொழுகை, கெட்ட செயல்களை விட்டு தடுக்கக்கூடியது தொழுகைன்னு சொல்றான். இன்னைக்கு தொழுகிற எத்தனையோ பேர்கள் அவர்கள்ட்ட கெட்ட செயல்கள் அருவருப்பான செயல்கள் இருக்கத்தான் செய்துங்கிறனால நீ தொழுகவே வர வேண்டாம்னு சொல்லிடலாமா? அது மாதிரி இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து தஸ்பீஹ் தொழுகை. தஸ்பீஹ் தொழுகை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல இல்ல 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 இல்லன்னு மறுத்தாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னதை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ நபர்கள் அவர்களை சார்ந்தவர்களும் கூட மௌத்தா போயிட்டாங்க. ஆனா இப்ப தஸ்பீஹ் தொழுகையை நாங்க ஆய்வு செஞ்சோம், அந்த ஹதீஸ்கள் சஹீஹான ஹதீஸ் தான் இப்ப இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப ஒத்துக்கிறாங்க. அப்ப இல்லன்னு நம்பிக்கொண்டு இருந்த அவர்களை சார்ந்தவர்கள் மௌத்தா போனாங்களா, அவர்களுடைய நிலை என்ன? அப்ப தீன்ல இருக்குன்னு சொன்ன எத்தனை விஷயத்தை இவங்க இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி மொத்தமாக இருந்து அதாவது துஆ அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த துஆவை எங்க செஞ்சாலும் நம்மளுடைய மார்க்கம் அங்கீகரிக்கத்தான் செய்கிறது. ஆனா அந்த துஆவை இந்தந்த இடத்துல எல்லாம் செய்யக்கூடாது, இந்தந்த இடத்துல செய்யணும்னு சொல்லி இவர்களாக வகை பிரிக்கிறார்கள். இதுவும் மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம். தொப்பி தலப்பாகையை பத்தி புகாரி ஷெரீஃப்ல இருந்து கிட்டத்தட்ட 22 ஹதீஸ்கள், சிஹாஹு சித்தான்னு சொல்லப்படக்கூடிய 6 ஹதீஸ் கிதாபுகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த 6 கிரந்தங்களிலும் அதாவது கிட்டத்தட்ட 22 ஹதீஸ்கள் தொப்பி தலப்பாகை சம்பந்தமா வருது. தொப்பி போட தேவையில்லை அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறான். இருந்தா போட்டுக்கிடலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய நபர்களில் வாலிபர்கள் எல்லாம் லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறான், தொப்பிங்கிறதே ஒரு அதை பற்றி உண்டான ஒரு கண்ணியமே இல்லாமல் போயிருச்சு. கண்ணியத்துக்கு இது வந்து ஒரு 10 விஷயத்த மட்டும் இப்ப நான் ஒரு லேசா கோடு மட்டும் தான் போட்டிருக்கேன். தீன்ல இருக்குன்னு சொன்னத, ஹதீசுகளில் இருக்கு என்று சொல்லப்பட்டது, சுன்னாவில் இருக்கு என்று சொன்னப்பட்டதை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே தள்ளிட்டாங்க. ஆனா இல்லாதத, மார்க்கத்துல இல்லாதத பூரா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். கரண்டைக்கு கீழாக ஆடை போடுறது தப்பு கிடையாதுன்னு சொல்றான். கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிவது ஒரு ஆடையினுடைய ஒரு ட்ரெஸ்ஸினுடைய தயாரிப்பே இயல்பாக கரண்டைக்கு கீழே தான் போடுற மாதிரினா தாராளமா போட்டுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்றான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நரகத்திற்கு உரிய ஆடை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஆடையை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இவனே விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களை,
அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷிர்க் மாநாடு நடத்தி இருக்காங்களா? எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத் மாநாடு நடத்தி இருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதட்சணை ஒழிப்பு மாநாடுன்னு எங்கேயாவது நடத்தி இருக்காங்களான்னு பார்த்தோம்னு சொன்னா எந்த மாநாடுமே நடத்தினது கிடையாது. அதற்கு உண்டான எந்த ஆதாரமும் காட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா வரதட்சணைங்கிற அந்த பெயருக்கு உண்டான தமிழ்ல நாம சொல்ற இந்த விஷயத்துக்கு உண்டான அரபி பதம் கூட எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. ஆனா அதை ஒழிக்கிற மாநாடுன்னு சொல்லி இவர்களாக ஒரு மாநாடுகளை உருவாக்குறாங்க. மதுஹபுகள் ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி நடிகர்களை போன்று நடித்து காட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் எந்த ஹதீஸ்ல எந்த குரான்ல இருந்து ஆதாரம் எடுத்தாங்கன்னு தெரியல கண்ணியத்துக்குரியவர்களை. இதுக்கெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லி சவரா விளம்பரம் போடுறது, ரோடா கொடியை நட்டுறது. நாளைக்கு மாநாடுனா இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போறோம்னு சொன்னா தெரு அத ரோடு முழுவதும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, கொடிகளை ஊண்டி 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 வச்சிருக்கிறான். எல்லா இடத்துலயும் கொடிகள் பேனர்களை பார்த்தோம்னு சொன்னா அது மட்டுமல்லாம டிவிகளில் அவர்கள் சார்ந்த விஷயங்களை விளம்பரமும் படுத்துகிறார்கள். இதற்கெல்லாம் எங்க இருந்து ஆதாரம் எடுத்தாங்க? இதெல்லாம் இவர்களுக்கு விதரதா தெரியலையா என்னன்னு இவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், இவங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு யோசனையே இல்லையா என்னங்கிறது தெரியல கண்ணியத்துக்குரியவர்களை. இது மாதிரி உண்டான மார்க்கத்துல இல்லாததை பூரா இருக்குன்னு சொல்றது, இருக்கிறத பூரா இல்லாததுன்னு சொல்றது, இது மாதிரி உண்டான விஷயங்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வார்த்தையில சொல்றாங்க. உங்களுடைய உம்மத்தை சார்ந்த இவர்கள் அதாவது மார்க்கத்துல எதெல்லாம் புதிதாக உங்களுக்கு பின்னால் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நபியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கண்டிக்கிறான். இப்படிப்பட்ட நபர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் அங்கு மறுக்கப்படும், வருவதற்கு கூட அனுமதி கிடையாது என்ற விஷயங்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லப்படுவதாகவும் பல கருத்துக்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.